அண்மை செய்தி. ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஜம்மு மற்றும் ரஜோரியை சுற்றுலா மையமாக மாற்ற தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதியதாக 5 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளில் பயங்கரவாதம் நிறைந்திருந்த காஷ்மீரை சுற்றுலா தலமாக மாற்றியிருக்கிறோம் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜம்மு மற்றும் ரஜோரியை புதிய சுற்றுலா தலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாஜக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, ஜம்மு காஷ்மீர் தேர்தல் குறித்து பாஜக தேர்தல் அறிக்கை தற்பொழுது வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் என்ன முக்கியமான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது? தீவிரவாதத்தால் ஜம்மு காஷ்மீரில் உயிரிழந்தோர் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் எனவும், தீவிரவாதத்தை தூண்டுபவர்கள் அதற்கு பதிலளிக்க வேண்டும் எனவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். சட்டப்பிரிவு 370 சரித்திரமாகிவிட்டது எனவும், அது மீண்டும் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இல்லை எனவும் அமித்ஷா பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு ஜம்முவில் பேசியுள்ளார். மேலும் நீங்கள் சொன்னது போலவே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலே சுற்றுலா வளர்ச்சிக்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதற்காகவும் அதற்கான திட்டங்களை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரும் எனவும் தெரிவித்திருக்கிறார். அதாவது காஷ்மீரில் உள்ள டல் லேக் போன்ற பல்வேறு சுற்றுலா பயணிகளிடையே பிரபலமாக உள்ள இடங்களிலே பல்வேறு புதிய திட்டங்களை கொண்டு வந்து விரிவாக்கம் செய்து அங்கே அதிக அளவிலே சுற்றுலா பயணிகள் வரும்படி ஏற்பாடு செய்யப்படும் எனவும், இதனால் உள்ளூர் மக்களுக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் மற்றும் வியாபார வாய்ப்புகள் கிடைக்கும் எனவும் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். இதை தவிர தீவிரவாதம் தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் ஒரு சில கட்சிகள் தீவிரவாதிகளை ஆதரித்து வருகிறார்கள் என பிடிபி மற்றும் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆகிய கட்சிகளின் பெயர்களை குறிப்பிடாமல் மறைமுகமாக அமித்ஷா சாடியுள்ளார். மேலும் தீவிரவாதத்தின் காரணமாக ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதற்கு யார் பொறுப்பு? இந்த பொறுப்பு என்ன என்பதை குறிப்பிடும் வகையிலே நாங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் எனவும், தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அளிப்பவர்கள் பதில் சொல்ல வேண்டும் எனவும் பேசியிருக்கிறார். இதை தவிர வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும், தீவிரவாதத்தின் காரணமாக ஜம்மு காஷ்மீர் பகுதியிலே அதிகம் தொழில்துறை வளர்ச்சி இல்லை, சேவைத்துறை வளர்ச்சி இல்லை என்கிற நிலையிலே தற்போது நிலைமை மாறி வருகிறது. நாங்கள் 5 லட்சம் வேலைகளை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் எனவும் அமித்ஷா குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே ஜம்முவிலே இன்று பாஜகவின் தேர்தல் அறிக்கையை அவர் வெளியிட்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலே சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை முழுவீச்சாக தொடங்கி வைத்திருக்கிறார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கணபதி.